சென்னை ஓஎம்ஆர்லேருந்து மல்லிப்பூ வந்து இங்கே புவனேஸ்வரில் அம்பாளுக்கு மகா மாயாவுக்கு வந்து சாத்துறாங்க. she looks gorgeous. புவனேஸ்வர்லேருந்து பூரிக்கு போகிற வழியில் ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ். ஆனால் இங்கேருந்து ஒரு டீவியேஷன் எடுத்து 20 கிலோமீட்டர் உள்ள ஹீராப்பூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்குள்ளே போகும்போது இந்த சௌசத் யோகினி டெம்பிள் பார்க்க முடியும். 64 யோகினிகள் இருக்கிற ஒரு மிக பிரம்மாண்டமான கோயில். அண்ட் இந்த கோயில் வந்து 864ஆவது ஆண்டு வந்து கட்டப்பட்டதாக சொல்லப்படுது. தட் இஸ் 864 CE in the 9th century. அண்ட் குவீன் ஹீராதேவி அப்படிங்கிறவங்க தான் இந்த ஒடிசா மாநிலத்தில் இந்த கோயிலை வந்து கட்டியிருக்காங்க. அண்ட் அவங்க வந்து பௌமகாரா டைனாஸ்டியை சார்ந்தவங்க. இந்த ஊரில் 2 சௌசத் யோகினி டெம்பிள் இருக்குது. ஒன்று இங்கே ஹிராப்பூரில் இருக்குது, இன்னொன்று ராணிப்பூர் அப்படின்னு இன்னொரு 300 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. சௌசத் யோகினிங்கிறது 64 அம்பாளோட ரூபங்கள். அண்ட் இந்தியாவில் 4 கோயில்கள் தான் இப்போதைக்கு இருக்குது. அதில் இங்கே வந்து ஒரிசா மாநிலத்தில் 2, மத்திய பிரதேஷில் 2 பிரம்மாண்டமான சௌசத் யோகினி கோயில்கள் இன்னும் வழிபாட்டில் இருக்குது. 64 யோகினிகள் இந்த கோயிலில். இந்த 64 பேரையும் நான் இப்போ காட்ட போகிறேன். அண்ட் அவங்களோட பேரை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சுரசுந்தரி, மனோகரா, கனகாவதி, காமேஸ்வரி, ரதி சுந்தரி, பத்மினி, நதி, மதுமதி, கௌமாரி, வைஷ்ணவி, வராஹி, இந்திராணி, சாமுண்டா, மகேஸ்வரி, பிராமணி, நாரசிம்ஹி, காளி, தாரா, சின்னமஸ்தா, புவனேஸ்வரி, பைரவி, धूमावती, बगलामुखी, मातंगी, वाशिनी, कामेशी, मोदिनी, विमला, अरुणा, जयिनी, सर्वेश्वरी, कौलिनी, अघोरा, रुद्राणी, कपालिनी, क्षेमा, कालरात्रि, महामाया, योगेश्वरी, दाकिनी, शाकिनी, लाकिनी, काकिनी, हाकिनी, याकिनी, राकिनी, वरुणी, भद्रकाली, कल्याणी, महालक्ष्मी, सरस्वती, अन्नपूर्णा, ज्वाला, नित्या, विजया, अजिता, अपराजिता, उग्रचंडा, चंदिका, दुर्गा, अंबिका, त्रिपुरा, महात्रिपुरा सुंदरी, आदिशक्ति. 64 யோகினிகளில் 8 பேர் ரொம்ப ரொம்ப சிக்னிஃபிகண்ட்னு சொல்லப்படுது. அதில் முதலாவது பிராமணி, பிரம்மனோட சக்தி. அண்ட் பொதுவாக வந்து ஒரு ஹம்ச ரூபத்தில் இருப்பாங்க அம்பாள். அண்ட் ஷி சிம்பலைசஸ் கிரியேஷன் அண்ட் டிவைன் நாலேஜ். அடுத்தது மாஹேஸ்வரி, சிவனோட ஒரு சக்தி, ஒரு ரூபமாக. ஆஃபன் வந்து இவங்க ஒரு ஒரு பிறை நிலவும் ஒரு கையில் வந்து ஒரு திரிசூலை ஏந்தின மாதிரி ஒரு உருவத்தில் இருப்பாங்க. அண்ட் ஷி ரெப்ரசன்ட்ஸ் காஸ்மிக் பவர் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இக்னரன்ஸ். அடுத்தது கௌமாரி, கார்த்திகேயனோட சக்தி அப்படிங்கிற ஒரு ரூபத்தில் இருப்பாங்க. அண்ட் பீகாக் வடிவத்தில் இந்த அம்பாளை பார்க்க முடியும். ஷீ சிம்பலைசஸ் வாரியர் கரேஜ் அண்ட் யூத்ஃபுல் எனர்ஜி. அடுத்தது வைஷ்ணவி, விஷ்ணுவோட ரூபம். சங்க சக்கரத்தோடு இந்த அம்பாளை பார்க்க முடியும். அண்ட் ஷீ ரெப்ரசன்ட்ஸ் ப்ரொடெக்ஷன் அண்ட் ப்ரிசர்வேஷன் ஆஃப் தி யூனிவர்ஸ். அடுத்தது வராகி, நிச்சயமாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், பன்றி முகம். அண்ட் ரொம்ப பவர்ஃபுல் தாந்திரிக் யோகினி வந்து வராகி. அண்ட் எர்த் பவர் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஈவிலுக்கு உண்டான ஒரு அம்பாள். இந்திராணி, இந்திரனோட சக்தி, ஆனை ரூபமாக இருப்பாங்க. அண்ட் ஷி ரெப்ரசன்ட்ஸ் ராயல் அத்தாரிட்டி அண்ட் லைட்னிங் எனர்ஜி. அடுத்தது சாமுண்டா, ஃபியர்ஸ் ஃபார்ம் ஆஃப் துர்கா சாமுண்டா. நிறைய மண்டையோடுகளோட, உடம்புகளோட, மாம்சத்தோடு பார்க்க முடிகிற ஒரு ரூபமாக இருக்கும். அண்ட் ஷீ ரெப்ரசன்ட்ஸ் விக்ட்ரி ஓவர் டெத் அண்ட் டார்க்னஸ். கடைசியாக நாரசிம்ஹி, சிங்க முகத்தோடு இருக்கிற ஒரு யோகினி. அசோசியேட்டட் வித் டிவைன் ரேஜ்னு சொல்லலாம். கோவம், ஒரு கெட்ட விஷயத்தை அழிக்கிறதுக்கு வரும்போது நமக்கு வந்த ஒரு வீரியமான ஒரு கோவத்தை உருவமாக பார்க்க முடியும். அண்ட் ஷீ சிம்பலைசஸ் ஃபெரோஷியஸ் ப்ரொடெக்ஷன். ஸோ இந்த 8 பேர் தான் அம்பாளோட முதல் சர்க்கிள் ஆஃப்
yoginis. Very, very significant. யோகினிகள் எதற்காக அம்பாள் வந்து உருவாக்கினா அப்படிங்கிற ஒரு கேள்வி. 64 அது என்ன கவுண்ட்? 64 கலைகள் இருக்கு, 64 யோகினிகள், 64 உருவத்தில் விதவிதமான ஃபெமினைன் காடஸஸ். அம்பாளோட ரூபம் பன்றை முகம், சிங்க முகம், அப்புறம் வந்து பாம்பு, அப்புறம் மான், எல்லா மிருகங்களையும் தாங்கின ஒரு முகங்களை கொண்ட 64 அம்பாளோட ரூபங்கள். திஸ் தீபிகா. ஒரு 6 months முன்னாடி யூடியூப்பில் சும்மா அப்படியே சர்ஃப் பண்ணி வீடியோஸ் பார்க்கும்போது யோகினி கோயில், சோசத் யோகினி டெம்பிள்னு இருந்தது. பார்க்க வித்தியாசமாக இருந்தது அண்ட் தனிப்பட்டு எனக்கு ரொம்ப ஈர்த்தது. எங்கே இருக்குன்னு பார்க்கும்போது ஒரிசா புவனேஸ்வரில் இருக்குன்னு பார்த்தேன். பட் எங்கே நம்ம புவனேஸ்வர் போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு தாட்டும் இருந்தது. பட் ஐ டென்ட் இமேஜின் தட் வித்தின் 6 months அதே கோயில் வாசலில் நான் வந்து நின்று இது பேசுகிறேன் நான் நினைக்கவே இல்லை. அண்ட் என்னோடய பிஹெச்டி வைவாக்காக அப்போது ரேண்டமாக நான் வந்து நினச்சிட்டேன், 64 பேர் இருக்கீங்க, எனக்காக ஏதாவது சப்போர்ட் பண்ணுங்கள், ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஷீ டிட் இட். அண்ட் இன்றைக்கி இங்கே வந்து தேங்க்யூ அப்படின்னு சொல்கிற விதத்தில் கொஞ்சம் நம்ம ஊர்லேருந்து மல்லிப்பூ எடுத்துகிட்டு வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். அதுவே ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது. அண்ட் 64 கலைகள், 64 யோகினிகள் இருக்காங்க, விதவிதமான பேர்களோட உருவத்தோடு இருக்காங்க. இவங்களோட எல்லா பேர்களையும் பெரிய வீடியோவாக நான் ஒன்று தரேன். அட்லீஸ்ட் ஐ திங்க் நம்ம வந்து அந்த பேர்களை தெரிஞ்சுக்கணும். அதில் எத்தனை பேர்கள் நமக்கு தெரியும், நம்ம பூஜிக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஞானம் எல்லாருக்கும் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், தனிப்பட்ட ஒரு பெர்ஸ்பெக்டிவ். பட் திஸ் இஸ் வெரி பிளஸ்ஃபுல், வெரி பீஸ்ஃபுல். ரொம்ப வழிபாட்டில் இல்லைன்னா கூட ரொம்ப அமைதியாக அம்பாளோட சாநித்தியம் இந்த இடத்துல இருக்குது. அண்ட் உள்ள மகா மாயா இருக்கா. அண்ட் இன்றைக்கி நாங்கள் மாயாவோடு வந்திருக்கோம். தேங்க்யூ. சோசத் யோகினி கோயிலோட வாசலில் வெளியில் வந்ததுக்கப்புறம் பிரம்மாண்டமான ஒரு மரம் இருக்குது. யூ கேன் சீ ஹியர். மரத்துக்கு எதிர்க்க அவ்வளோ அழகான ஒரு குளம், கோயில் குளம், பியூட்டிஃபுல். எப்படி இருக்குது பாருங்கள், எப்படி காற்றடிக்குது இந்த இடத்துல, ஆளை தள்ளுற மாதிரி காற்றடிக்குது. ஸோ பியூட்டிஃபுல், ஸோ பியூட்டிஃபுல். அட்ஜெக்டிவ்ஸ் தேடணும், அந்த அளவுக்கு அழகாக இருக்குது. ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு கோ இன் ஹியர். அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அம்பாள் 64 பேர். அண்ட் இந்த கோயிலில் ராத்திரி இன்னும் அம்பாளோட நடமாட்டம் இந்த ஊர் முழுக்க இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. You can see here, beautiful. And just தண்ணி எடுத்து புரோக்ஷனம் பண்ணிக்கலாம். எத்தனையோ நதிகளில் புரோக்ஷனம் பண்ணியாச்சு, இந்த குளத்துலேயும் புரோக்ஷனம் பண்ணியாச்சு. சோசத் யோகினி டெம்பிள், புவனேஸ்வர், ஒரிசா, ஹீராப்பூர் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கிற இந்த அழகான கோயில் வாழ்நாளில் ஒரு வாட்டி நிச்சயமாக வர வேண்டிய கோயில். இஃப் யூ கம், யூ வில் ஃபார் ஷுர் தேங்க் மீ. தேங்க்யூ.